நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டானது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் விரைந்து வரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டுகிறேன். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதேனும் ஒரு வகையான ஆற்றல், திறமை நிச்சயம் இருக்கும். அந்த அடிப்படையில் தற்கால மாணவர்களிடையே ஏராளமான திறமைகள் நிரம்பி இருக்கின்றன. குறிப்பாக மாணவர்கள் நிறைய பேர் கவிதை எழுதக்கூடியவர்களாக உள்ளனர். அப்படி மாணவர்கள் தங்களுடைய கவிதைகளை எழுதிய பின்பு என்னிடம் கொண்டு வந்து திருத்துவதற்காக கொடுப்பது உண்டு. நான் அந்த கவிதைகளை வாசித்து பார்ப்பேன். மிகச்சிறந்த கற்பனை ஆற்றலும் கவிதை நயமும் நிரம்பிய மாணவர்களுடைய கவிதைகளை நான் பார்த்ததுண்டு. அப்படி அந்த கவிதைகளை பார்த்து அந்த மாணவர்களை அழைத்து நான் பாராட்டுவேன். அவர்கள் எழுதி கொடுத்திருப்பது வெறுமனே ஒரு 5-6 அடிகள் தான் இருக்கும். ஆனால் அவற்றில் பிழைகள் அதற்கு மேலாக இருக்கும். அவர்களிடம் உங்களிடம் நல்ல கற்பனை வளம் இருக்கின்றது, நல்ல கவிதை நயம் இருக்கின்றது, ஆனால் சிறு சிறு பிழைகள் ஆங்காங்கே தென்படுகின்றன, அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவற்றிற்கான சில ஆலோசனைகளை வழங்குவது உண்டு. குறிப்பாக மணிப்பூர் கலவரம் நடந்ததல்லவா, அப்போது அந்த மணிப்பூர் கலவரத்தை கேட்டு மனம் நொந்து மாணவர்கள் நிறைய கவிதைகளை எழுதி என்னிடம் வந்து கொடுத்தனர். பொதுவாக தற்கால மாணவர் சமுதாயத்திற்கு சமூக சிந்தனையானது குறைவாக இருக்கின்றது என்ற கருத்தானது முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் மாணவர்கள் எழுதி வரக்கூடிய கவிதைகளை காணும் பொழுது அவர்களிடையே சமூக சிந்தனை என்பது சற்றும் குறைந்து விடவில்லை என்பதை அந்த கவிதைகள் எல்லாம் உணர்த்தி நிற்கின்றன. மாணவர்களிடையே நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தவறின்றி எழுதுவது என்பது மிக மிக எளிது. அதற்கு சில அடிப்படைகளை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். மாணவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே இலக்கண விதிகளை படித்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் எழுதும் பொழுது அந்த இலக்கண விதிகளை பின்பற்றாமல் தவறாக எழுதுகின்றனர். ஆகையால் மீண்டும் நாம் இலக்கண விதிகளை அவர்களிடம் சொல்லும் பொழுது மரபார்ந்த இலக்கண கற்பித்தல் முறையே கடைபிடிக்காமல் சற்று புதுமையாக சிந்திக்க வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது. அந்த அடிப்படையில் வகுப்பில் பாடம் நடத்தும் பொழுது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வழிமிகும் என்று ஒரு விதி உண்டு. அந்த விதியை கூறி மாணவர்களுக்கு உதாரணங்களை சொல்லுவோம். மரபார்ந்த உதாரணமாக ஓடா கூட்டல் குதிரை, ஓடா குதிரை. ஓடாத என்ற சொல்லின் இறுதி எழுத்தானது கெட்டுவிட்டது, ஆகையால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்ற வகைக்குள் அடங்கும் என்றெல்லாம் அவர்களிடம் அந்த இலக்கண விதிகளை விரிவாக எடுத்து கூறுவோம். அதுவே அவர்களுக்கு உதாரணம் கொடுக்கும் பொழுது வேறு சில உதாரணங்களையும் முயற்சி செய்து பார்ப்பேன். வேலையில்லா கூட்டல் பட்டதாரி என்று எழுதி போட்டு வேலையில்லா பட்டதாரி என்று எழுதும் பொழுது மாணவர்கள் மத்தியில் அது போன்ற சொற்களானது நன்கு பதிவதை கண்கூடாக காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த பெயரில் ஒரு திரைப்படம் உள்ளது. சமூகத்தில் அது போன்ற சூழல் கூட சிறுபான்மையாக நிலவி வருகின்றது. தேர்விலும் மாணவர்கள் ஓடா குதிரை என்று எழுதுவதற்கு பதிலாக வேலையில்லா பட்டதாரி என்று எழுதுவதையும் பார்க்க முடிகின்றது. ஆகையால் மாணவர்களுக்கு மரபார்ந்த இலக்கண கற்பித்தல் முறையிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்து, இன்னும் சொல்லப்போனால் செயல்முறை சார்ந்து, அதாவது பிராக்டிக்கலாக அவர்களுடைய தவறுகளை களைவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது. அந்த அடிப்படையில் தமிழில் ஏராளமான செய்தித்தாள்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்தித்தாள்களில் ஒரு சில பிழைகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காண கிடைக்கின்றன. தினந்தோறும் வரக்கூடிய அந்த செய்தித்தாள்களில் உள்ள பிழைகளில் இருந்து மாணவர்களுக்கு பிழையின்றி, அதாவது தவறின்றி எழுதுவதற்கான வழிமுறைகளை கண்டடையலாம் என்ற நோக்கத்தில் இந்த தொடரினை இந்த நன்னாளில் இருந்து வாரந்தோறும் வழங்க இருக்கின்றேன். எளிதாக தவறின்றி எழுதலாம் என்ற இந்த தொடருக்கான தரவுகளாக செய்தித்தாள்களை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம்.
இதில் சில நன்மைகள் உள்ளன. செய்தித்தாளில் வரக்கூடிய பிழைகளை தெரிந்து கொண்டு வருங்காலத்தில் நாம் அதை தவிர்ப்போம். அடுத்து, வாரந்தோறும் வரக்கூடிய செய்திகளை நாம் பார்ப்பதனால் நாட்டு நடப்புகளையும் நம்மால் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்து, இது போன்ற சிறு சிறு பிழையும் வராமல் செய்தி நிறுவனங்கள் பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக கூட அமையலாம். அந்த அடிப்படையில் நாம் இங்கு 2 செய்தித்தாள்களை எடுத்துக்கொள்கின்றோம். அவற்றுள் ஒன்று தினமணி. தமிழ் செய்தித்தாள் வரலாற்றில் தினமணிக்கென மிக முக்கிய பங்கு உண்டு என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது. குறிப்பாக தமிழ் இலக்கியத்திற்கு தினமணி ஆற்றிய பங்கு என்பது அளப்பரியது. இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்க தொடங்கிய 2003ஆம் ஆண்டிலிருந்து நான் தொடர்ச்சியாக வாசித்து வரக்கூடிய பத்திரிகைகளில் ஒன்று தினமணி. அடுத்து, தி இந்து நிறுவனமானது வரலாற்று பெருமை வாய்ந்த செய்தித்தாள் நிறுவனம். அந்த நிறுவனமானது ஆங்கிலத்திலேயே தன்னுடைய செய்தியை வழங்கி வந்தது. இந்த நிறுவனம் எப்போது தமிழில் செய்தித்தாள் தொடங்கும் என்றெல்லாம் இயங்கிய காலம் உண்டு. அவ்வாறு இருக்கையில் 2013ஆம் ஆண்டு தி இந்து நிறுவனமானது தமிழில் செய்தித்தாளை கொண்டு வந்தது. இந்து தமிழ் என்று அதற்கு தமிழ் பெயரினையும் இட்டது. அப்போது நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை முடிக்கும் தருவாயில் இருந்தேன். வழக்கமாக நான் தினந்தோறும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் மைய நூலகத்திற்கு சென்று அன்றைய செய்தித்தாள்களை வாசிக்கின்ற பழக்கம் உண்டு. அவ்வாறு இருக்கையில் இந்து தமிழ் செய்தித்தாளிற்கு சந்தா செலுத்தி என்னுடைய அறைக்கே வர வைத்து நான் வாங்கி படித்த முதல் செய்தித்தாள் இந்து தமிழ் ஆகும். இந்த இந்து தமிழானது தற்காலத்தில் இந்து தமிழ் திசை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இந்து தமிழ் திசையானது தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பரிய பங்களிப்பினை செய்து கொண்டு வருகின்றது. எனவேதான் தமிழ் இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்து வருகின்ற இந்த 2 செய்தித்தாள்களை மட்டும் தரவுகளாக எடுத்துக்கொள்கின்றேன். இந்த 2 செய்தித்தாள்களும் வரலாற்று பெருமை வாய்ந்த செய்தித்தாள்கள். இவற்றிலும் ஆங்காங்கே ஒரு சில பிழைகளை காண முடிகின்றன. இவை நிச்சயம் கவனக்குறைவால் ஏற்பட்டவையாகவே இருக்கும். அவற்றையும் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் களைவார்கள் என்று நாம் நம்புவோம். இனி எளிதாக தவறின்றி எழுதலாம் என்ற தொடரின் முதல் பகுதியினை காண்போம். இங்கு 2 தொடர்களை செய்தித்தாளில் இருந்து எடுத்திருக்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக ஏராளமான செய்திகளை வாரந்தோறும் பார்க்க உள்ளதால் இந்த தொடரில் ஓரிரு செய்திகளை மட்டும் காண்போம். அந்த வகையில், கர்நாடகாவில் நிறுவனங்களின் ஆங்கில பெயர் பலகையை சேதப்படுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு செய்தி. மொழியின் மீது மனிதர்கள் பற்றுக்கொள்வது என்பது சரியானதுதான். அந்த மொழியின் மீது கொண்டுள்ள பற்றினை எழுதும் பொழுதும் பிழையில்லாமல் எழுதுவதுதான் அந்த மொழிக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டாக இருக்கும். அந்த வகையில் மேற்கண்ட தொடரானது பிழைகள் நிரம்பிய, குறிப்பாக ஒற்று பிழைகள் நிரம்பிய தொடராக இருக்கின்றது. அதற்கான சரியான தொடராக கர்நாடகாவில் நிறுவனங்களின் ஆங்கில பெயர் பலகையை சேதப்படுத்தி ஆர்ப்பாட்டம் என்று எழுத வேண்டும். அடுத்த தொடர், வீடுகளில் திருடிவிட்டு விவரங்களை துண்டு சீட்டில் எழுதி வைக்கும் திருடன் கைது என்ற செய்தியும் செய்தித்தாளில் வந்துள்ளது. இந்த தொடரிலும் ஒற்றுப்பிழைகள் நிரம்பியுள்ளன. அதனுடைய சரியான தொடராக வீடுகளில் திருடிவிட்டு விவரங்களை துண்டு சீட்டில் எழுதி வைக்கும் திருடன் கைது என்று சரியாக எழுத வேண்டும். மேற்கண்ட இந்த 2 தொடர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பலகையை சேதப்படுத்தி விவரங்களை துண்டுச்சீட்டில் என்ற இந்த 2 சொற்களை மட்டும் நோக்குவோம். இங்க பார்த்தீங்கன்னா பலகையை சேதப்படுத்தி, பலகை கூட்டல் ஐ என்று சேர்ந்து பலகையை என்று வந்திருக்கின்றது. விவரங்கள் கூட்டல் ஐ என்று சேர்ந்து விவரங்களை என்று வந்திருக்கின்றது. அதற்கு பிறகு இங்கு சே என்று தொடங்கக்கூடிய சா வர்க்க சொல்லானது வந்திருக்கின்றது.
இங்கு தூ என்று தொடங்கக்கூடிய தா வர்க்க சொல்லானது வந்திருக்கின்றது. ஆகையால் நாம் அடிப்படையாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, சொல்லில் இரண்டாம் வேற்றுமை சேர்ந்து வந்து அதன் பிறகு கா சா தா பா ஆகிய 4 வர்க்கங்களை அடிப்படையாக கொண்ட சொற்கள் இடம்பெற்று இருந்தால் கட்டாயம் அந்த இடத்தில் ஒற்று மிகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மாணவர்கள் அதிகப்படியாக பிழை செய்வது இது போன்ற இடங்களில் தான். எளிமையாக இது போன்ற இடங்களை எல்லாம் நாம் பிழையின்றி எழுதிவிடலாம். இந்த ஒரு சிறு செய்தியினை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் எளிதாக பிழையின்றி, எளிதாக தவறின்றி நாம் வருங்காலத்தில் நிச்சயம் எழுதிவிடலாம். தமிழர் உரிமைக்கு போராடிய கேப்டன் என்ற செய்தியானது வந்துள்ளது. அதற்கு சரியான தொடராக தமிழர் உரிமைக்கும் போராடிய கேப்டன் என்று இந்த இடத்தில் நாம் ஒற்றினை பயன்படுத்தி சரியாக எழுத வேண்டும். அயோத்திக்கு பிரதமர் மோடி இன்று வருகை என்ற செய்தியானது இடம்பெற்றுள்ளது. இதற்கு சரியான தொடராக அயோத்திக்கு பிரதமர் மோடி இன்று வருகை என்று எழுத வேண்டும். இந்த 2 தொடர்களையும் நாம் ஒப்பு நோக்கும் பொழுது அங்கு கண்டோம் இல்லையா, அதே போலதான் இங்கும் உரிமை கூட்டல் கு உரிமை கு என்று வந்துள்ளது. அயோத்தி கூட்டல் கு அயோத்திக்கு என்று வந்துள்ளது. எப்படி அங்கு ஐ என்ற உருவானது சொல்லில் சேர்ந்து வந்தால், ஐ என்ற உருவானது சொல்லில் சேர்ந்து வரும் பொழுது அதற்கடுத்து காசா தாப்பா என்ற வர்க்கத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் வந்தால் கட்டாயம் ஒற்றானது மிகுமோ, அதுபோல இங்கும் கு என்ற 4ஆம் வேற்றுமை உருவு ஒரு சொல்லோடு சேர்ந்து வரும் பொழுது அங்கும் காசா தாப்பா வர்க்கத்தில் அடுத்து சொற்கள் வரும் பொழுது கட்டாயம் ஒற்றானது மிகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க 2 இடத்துலையுமே பாவர்க்க சொற்கள் தான் இடம்பெற்றுள்ளன. பாவர்க்க சொற்கள் தான் இடம்பெற்று உள்ளன. போராடிய, பிரதமர், வேற காவர்க்கம், தாவர்க்கம், சாவர்க்கம் சொற்கள் வந்தாலும் கட்டாயம் நாம ஒற்றினை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் எளிதாக தவறின்றி எழுதிவிடலாம். இந்த தொடரில் நாம் 2 செய்திகளை பார்த்துள்ளோம். 2ஆம் வேற்றுமை உருவு ஐ சொல்லில் சேர்ந்து வரும் பொழுது நாம் எப்படி ஒற்றினை பயன்படுத்த வேண்டும், அதே போல 4ஆம் வேற்றுமை உருவு கு ஒரு சொல்லில் சேர்ந்து வரும் பொழுது நாம் எவ்வாறு ஒற்றினை பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். இதை நாம் மனதில் கொண்டு எழுதி வருவோமானால் நிச்சயம் நாம் தவறின்றி எளிதாக எழுதிவிடலாம் என்பதனை கூறி இந்த வார பகுதியினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் எளிதாக தவறின்றி எழுத வாழ்த்துக்கள்.